11/4/2025 நிர்மல் 427க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நண்பா, இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டு 06 கொடுத்துருந்தோம், 0 நம்மளுக்கு வந்திருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 809. சரிங்களா, 809. மற்றபடி நமக்கு இந்த 6 வந்துட்டு எப்போவுமே 6 வந்துச்சுன்னா 6ஆக வைப்பாங்க, இல்லை 9ஆக வைப்பாங்க, இல்லை 1ஆ வைப்பாங்க, அந்த மாதிரி வரும். அது ரொட்டேட் ஆகி 60ங்கிற நம்பர் வரலான்னு பார்த்தோம், அந்த மாதிரி வந்திருக்குது. இந்த 04ங்கிறது மட்டும் நமக்கு 9, 4 வந்து 9ஆக மாறி இருக்குது. நம்ம எடுத்ததில் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்குது. சரிங்களா, இப்படி தான் அடிச்சிருக்காங்க. 04ங்கிற நம்பர் வரலாம், அது மாறி வந்திருக்குது. 0 வந்து அப்படியே பி போர்டுக்கு போயிருக்கு, 8 மேலே போயிருக்கு. இந்த 4 மட்டும் 9ஆக கீழே வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, பார்த்திங்கன்னா இதுவும் 54 கொடுத்துருந்தோம், இதுவும் 04ங்கிற 09ங்கிற கணக்கு. சரிங்களா, 2 நம்பர் அப்படியே நமக்கு பவரில் தான் வந்திருக்குது. இதுவும் பவர்லேயே வந்திருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்த 0, மற்றபடி இங்கே பார்த்திங்கன்னா அந்த 909 டபுளாக வரும்னு பார்த்தேன், ஆனால் வரல. சரிங்களா, ஆனால் சிங்கிளாக வந்திருக்குது. 09 மட்டும் பிசியில் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம கொடுப்போம். ஆல் போர்டு நம்பர் எப்போவுமே நமக்கு சக்ஸஸாக வரும். ஏ போர்டு அதை வச்சு நம்ம கொடுக்குற இது வந்து நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு இது எடுக்கலாம். நாளைக்கு 11/4/2025 நிர்மல் 427க்கு உண்டானது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டியர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்கள். 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா, 3 மணி கேரளா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஹாயின்ட்டு. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4 நாளைக்கு. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கிறேன். 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0 வச்சுருக்கிறேன். எப்போதும் போல நான் வச்சுருக்கிறேன். நேற்றைக்கு நம்ம கொடுத்த 0 மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆச்சு, மற்றபடி இது வரல. ஆனால் 0 வந்துங்கிறது நாளைக்கு 8-4ங்கிறது ஆட்டத்தில் வரலாம். சரிங்களா, இல்லை 5ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் ஆட்டத்தில், பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2. சரிங்களா, பி போர்டில் 1-9, சி போர்டில் 4-5 வச்சுருக்கிறேன். இந்த 3 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம், நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5 வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த 3ஆம் நம்பர் கீழே வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் நம்பரும் கீழே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 8 அங்கே தான் அடிக்கணுங்கிறது இல்லை, சி போர்டுக்கும் நாளைக்கு வரலாம். சரிங்களா, எப்போவுமே நமக்கு வந்து 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்பர் வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த நம்பரே வின்னிங் வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 98, 60, 94, 73, 81, 14, 28, 26ங்கிற மாதிரி ஒரு 8 செட்டு வச்சுருக்கிறேன். இது ரொட்டேட் ஆகியும் வரலாம். சரிங்களா, உங்களுக்கு வேறு எதாவது பவர் வந்துச்சுனாலும் நீங்கள் பவர் வச்சு விளையாண்டுக்கலாம். நான் வர நம்பர் அப்படியே கொடுத்துருவேன், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வச்சு. ஏன்னா டெய்லி நம்பர் நம்ம எடுக்கிற நம்பர் வருது, ஆனால் ஒன்று பவரில் போயிடுது. சரிங்களா, ஒரு நம்பர் பவரில் வருது, ஒரு நம்பர் டைரெக்டாக வருது. அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் நாளைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணி வச்சு கூட பாருங்கள். சரிங்களா, டபுள்ஸ் நாளைக்கு வருமானு கேட்டிங்கன்னா 33, 55, 22 வரணும். சரிங்களா, அப்படி மிஸ் ஆச்சுன்னா கீழே உள்ள பவர் நம்பர் வரலாம். உங்களுக்கு வேறு நம்பர் வந்தாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா, 055, 733, 310, 216, 298, 422, 815, 814 இந்த நம்பர்லேருந்து நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டுமே 3 டிஜிட்டல் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா 3 டிஜிட்டல் எல்லா நாளும் ஃபுல்லாக வராது. இருந்தாலும் சி போர்டு நம்பர் என்ன வருதுங்கிறதையும் நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம்தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை எடுத்து தரக்கூடிய இடம். இதை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே சி போர்டு நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த நம்பர்கள் வந்துட்டு உள்ளே வச்சு கொண்டு வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போர்டுக்கு 4 அல்லது 5 வரணும். சப்போஸ் ஏ போர்டில் இருக்க நம்பர் கீழே வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 8, 2 இருக்குது சரிங்களா. சி போர்டில் 4, 5 இருக்குது. இந்த 3 எங்கே வேணாலும் வரலாம். அதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதனால் சி போர்டு நம்பர் நமக்கு எப்போவுமே கை கொடுக்குற மாதிரி எடுத்துட்டோம்னாலே அடுத்தடுத்து நம்பர் நம்ம வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. பார்த்துக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.